புதையலும் 4 சோம்பேறிகளும். தர்மபுரி என்ற சிற்றூரில் வேலு, மணி, குமார் மற்றும் சதீஷ் என்ற 4 இளைஞர்கள் வசித்து வந்தனர். ஊருக்கே தெரிந்த சோம்பேறிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் அவர்கள். காலை 10 மணி வரை தூக்கம். மதிய நேரங்களில் ஆலமரத்தடியில் அமர்ந்து வெட்டி பேச்சு, மாலையில் அடுத்தவன் வீட்டு விசேஷங்களை சென்று உண்டு மகிழ்வது என இவர்களின் வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள் சுழன்று கொண்டிருந்தது. உழைப்பது என்பது இவர்களுக்கு கசப்பான மருந்தாக இருந்தது. ஒரு நாள் கடும் வெயிலில் தாகம் தீர்க்க ஊர் எல்லைக்கு அப்பால் இருந்த அரச மரத்துக்கடியில் சென்றனர். அங்கே ஊரின் பெரியவர்கள் இருவர் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர். தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வீரபாண்டியன் மன்னன் மறைத்து வைத்த புதையல் இங்கிருந்து தெற்கே இருக்கும் மாயமலையின் உச்சியில் உள்ள சிம்மக் குகையில் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை எடுப்பவன் 7 தலைமுறைக்கு குறையாமல் சுகபோகமாக வாழலாம் என்று அவர்கள் பேசியது இவர்களின் காதுக்குள் விழ நால்வரின் கண்களும் பேராசையில் மின்னத் தொடங்கின. தங்களுக்குள் இரகசிய திட்டம் தீட்டினர். எந்த கஷ்டமும் படாமல் ஒரே நாளில் கோடீஸ்வரர்களாக மாறிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை உந்தியது. மறுநாள் விடியற்காலையிலேயே பயணத்தை தொடங்கினர். ஆனால் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட உபகரணங்கள் விசித்திரமானவை. ஒரு பழைய இரும்பு தட்டு, மீன் பிடிக்கும் வலை, காய்கறி நறுக்கும் கத்தி, துணி, அளக்கும் டேப், வடை மற்றும் பஜ்ஜி பார்சல்கள் என அனைத்தும் ஒரு மூட்டையில் கட்டிக்கொண்டு புறப்பட்டன. மலைப்பாதையை அடைந்தபோது அதன் பிரம்மாண்டம் அவர்களை கொஞ்சம் பயமுறுத்தியது. வானளாவிய மரங்கள், அடர்ந்த புதர்கள் மற்றும் எங்கிருந்தோ கேட்கும் விசித்திரமான விலங்குகளின் ஓலம் அவர்களை சூழ்ந்தன. முதலில் அவர்களுக்கு குறுக்கிட்டது ஒரு பெரும் எருமை கூட்டம். அதுவரை மிரட்டலாக தெரிந்த அந்த எருமைகளை துரத்த குமார் தன் கையில் இருந்த இரும்பு தட்டை ஒரு பாறையில் பலமாக தட்ட, அந்த அதிர்வில் எருமைகள் மிரண்டு காட்டை நோக்கி ஓடின. இவர்களுக்குள் ஒரு விதமான தற்பெருமை வளர்ந்தது. எருமையையே விரட்டிவிட்டோம், புதையல் என்ன பெரிய விஷயமா என்று வீரவசனம் பேசிக்கொண்டே மேலேறினார்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர்களின் தற்பெருமை அடங்கியது. அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள் புகுந்தபோது ஆயிரக்கணக்கான குரங்குகள் இவர்களை சூழ்ந்து கொண்டன. மணியின் பையில் வைத்திருந்த பஜ்ஜியின் வாசனை மோப்பம் பிடித்த குரங்குகள் இவர்களை வட்டமடித்தன. குமார் கையில் வைத்திருந்த மூங்கில் குச்சியால் குரங்குகளை விரட்ட முயல பதிலுக்கு குரங்கள் மரத்திலிருந்து கற்களை வீசி தொடங்கின. ஒரு கட்டத்தில் குரங்குகள் இவர்களின் வேட்டிகளை இழுக்க செய்வதறியாமல் திகைத்து நின்றன. பிறகு கையில் இருந்த வடை பஜ்ஜிகளை வீசி எறிந்துவிட்டு குரங்குகள் அதை தின்னும் நேரத்தில் ஓட்டம் பிடித்தன. மலைப்பாதையை மெல்ல மெல்ல செங்குத்தாக மாறியது. சதீஷ் முன்னால் சென்று கொண்டிருந்தபோது கவனிக்காமல் ஒரு பெரிய புதைக்குழியில் காலை வைத்து உள்ளே செல்ல, அலறல் சத்தம் கேட்ட சக நண்பர்கள் ஒரு நீண்ட கொடியை பிடித்து அவனை மீட்டெடுக்கும் வரை பெரும் சிரமப்பட்டனர். உடல் முழுக்க சகதி படிந்திருக்க வியர்வை வழியே போராடிக்கொண்டே மலையை உச்சியை நெருங்கின. அங்கு சென்றதும் ஒரு குகையின் வாசலில் கண்ணில் பட்டது. குகைக்குள் நுழையும்போது நிலவிய இருள் இவர்களின் இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. வௌவால்கள் சிறகடிக்கும் சத்தம் பயத்தை உண்டாக்கியது. குகையின் உட்புறச் சுவர்களில் பல புரியாத குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. வேலு தனது டேப்பால் அந்த எழுத்துக்களை அளக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தரை சற்று பள்ளமாக இருப்பதை உணர்ந்தான். அங்கே இருந்த ஒரு கல்லை அழுத்தியதும் பெரிய சத்தத்துடன் ஒரு இரகசிய அறையின் கதவு திறந்தது. உள்ளே தங்க காசுகளும் வைரம் வைடூரியங்களும் மின்னின. தங்கள் வாழ்நாள் கனவு நிறைவேறியதாக எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தன. ஒவ்வொருவரும் தங்கள் கொண்டு வந்த பைகளில் தங்கத்தை கொள்ளை கொள்ளையாக அள்ளி போட்டனர். ஆனால் அதே சமயம் குகையின் ஒரு சுவரில் பழைய ஓலைச்சுவடிகள் ஒன்றை கண்டன. அதை சதீஷ் எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். உழைக்காமல் எதையும் அடைய நினைப்பவர்களுக்கு இந்த தங்கம் ஒரு பாரம் மட்டுமே. உண்மையான புதையல் இந்த மலையின் மறுபுறம் உள்ள வளமான நிலமும் நீரும் தான் என்று அது கூறியிருந்தது. அந்த அறைக்குள் இருந்த தங்கத்தை அவர்கள் அல்ல குகையின் கூரை இடிந்து தொடங்கியது. பயத்தில் தங்கத்தை அப்படியே போட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து வெளியே ஓடினர். அந்த மலையின் மறுபுறம் ஒரு அழகான பள்ளத்தாக்கு இருப்பதை அவர்கள் கண்டனர்.
அங்கே வற்றா நீரடையும் சாகுபடி செய்யக்கூடிய செழிப்பான நிலமும் இருந்தது. மலைக்கு மேலிருந்தே வந்த நீர் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியாக கொட்டியது. தங்கத்தை விட இந்த நிலம் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. 4 பேரும் சேர்ந்து அந்த நிலத்தை திருத்தத் தொடங்கின. வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் உழைக்கத் தொடங்கினர். அன்று அவர்கள் கண்ட அந்த உழைப்பின் பலன் அடுத்த சில மாதங்களிலேயே விளைச்சலாக கிடைத்தது. தங்கத்தை விட அவர்கள் சேர்த்த அந்த உழைப்பின் அறுவடை அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை அளித்தது. காலப்போக்கில் ஊர் மக்கள் அந்த 4 இளைஞர்களையும் பார்த்து வியந்தனர். சோம்பேறிகளாக இருந்தவர்கள் இன்று அந்த பகுதியின் பெரிய விவசாயிகளாக வளர்ந்து நின்றனர். குகைக்குள் இருந்த தங்கம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உழைப்பின் மூலம் அவர்களுக்கு தங்கமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டனர். அவர்கள் இப்போதும் உணர்ந்தார்கள், புதையல் என்பது தேடி எடுக்கும் ஒன்றல்ல, உழைப்பின் மூலம் நாமே உருவாக்கி கொள்ளும் ஒன்று என்று. இன்று அந்த மாயமலை அவர்களுக்கு பார்த்து புன்னகைப்பது போல் தோன்றும். 4 இளைஞர்களும் அந்த பயணம் ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலிருந்து உழைக்கத் தூண்டும் ஒரு மகத்தான பாடமாக அந்த ஊர் மக்கள் இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர்கள் இப்போதும் தர்மபுரியின் பெருமைக்குரிய மனிதர்களாக போற்றப்பட்டனர். உழைப்பின் சுவை அவர்களின் வாழ்க்கையின் மிகச்சிறந்த புதையலாக அமைந்தது. இக்கதை முடிவு உழைப்பே உயர்வை தரும் என்பது அவர்களுக்கு ஆணித்தனமாக உணர்த்தியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுவிதமான கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.